இன்றைக்கி காலேஜ் கேர்ள்ஸ்க்காக ஒரு சிம்பிள் அண்ட் அட்ராக்டிவான ஒரு மேக்கப் டியூட்டோரியல் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஃபேஸை நல்லா கிளென்சிங் பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே டார்க்கான ஃபவுண்டேஷன் இல்லாமல் ஒரு மீடியமான ஃபவுண்டேஷன் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம காலேஜுக்கு போகும்போது ரொம்ப டார்க்காக இருந்தாவோ ரொம்ப கிளிட்டரிங்காக இருந்தாவோ அது நல்லா இருக்காது. அது நைட் மேக்கப்புக்கு தான் ஹெவி ஃபவுண்டேஷன் நல்லாயிருக்கும். இது ரொம்ப நார்மலான ஃபவுண்டேஷன் தான் ஃபஸ்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். காம்பேக்ட் பவுடர் நான் கலர் எசன்ஸ் யூஸ் பண்ணுறேன். கலர் எசன்ஸோட காம்பேக்ட் பவுடர் நல்லாயிருக்கு. இது இல்லாமல் வேறு பார்த்திங்கன்னா லாக்மியோட காம்பேக்ட் பவுடரும் ரொம்ப நல்லாயிருக்கு. இதெல்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் ரிவ்யூவும் தந்துட்டுருக்கேன். தென் இப்போவே உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் உங்களுக்கு பிரைட்னஸ் தெரிஞ்சிருக்கும். லைட்டாக சீக்ஸ்க்கு மட்டும் நான் ஒரு ட்ரான்ஸ்பரண்ட்டான ஒரு கிளிட்டரிங் கிளிட்டரிங் கொடுத்துருக்குறேன். பக்கமாக பார்க்கும்போது உங்களுக்கு ஆக்சுவலாக வீடியோவில் தெரியல, பட் ஆனால் நேரில் சீக்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா பிரைட்னிங்காக இருக்க மாதிரி இருந்தது. அடுத்தது சைடு ரூஜ் கொடுக்குறேன் சைடில். ஆக்சுவலாக இவங்க போட்டிருக்க ட்ரெஸ் ஒரு மெஜந்தா பிங்க் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு மேட்சிங்கான ரூஜ் தான் கொடுத்தேன். ஸோ அந்த ரூஜ்லேயே தான் நான் ஐஸ்க்கு மேலே ஐ ஷேடோவாகவும் கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு மேட்சிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதே கலர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் யூஸ் பண்ண ரூஜ் வாட்டர் ப்ரூஃப் ரூஜுங்கிறதுனால அதையே கண்ணுக்கு கீழே நான் யூஸ் பண்ணுறேன். இப்போது இவங்க பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கனால அந்த பிங்க் ரூஜ் ஆப்டாக இருக்கும். சப்போஸ் இவங்க க்ரீன் கலர் இல்லை வேறு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னா நம்ம அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நம்ம கண்ணு கீழே கொடுத்தா நல்லா இருக்காது. ஸோ பிங்க் அப்படிங்கிறதுனால நான் அந்த பிங்க்கையே கண்ணு கீழே கொடுத்தேன். தென் ஐலைனர் பார்த்திங்கன்னா கேட்டி ஐஸில் நான் அந்த ஸ்டைலில் கொடுத்துருக்குறேன். நான் நார்மலாக லைன் இல்லாமல் கேட்டி ஐஸ் அந்த ஸ்டைலில் ஐலைனர் கொடுக்குறேன். குட்டியாக ஏன்னா அவங்க வெஸ்டர்ன் வேர் போட்டிருக்கனால குட்டியாக ஐலைனர்லேயே சின்னதாக புட்டு மாதிரி வச்சுருக்கேன். தென் அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக லிப் க்ளாஸ் மேட் இல்லாமல் க்ளாஸ் லிப்ஸ்டிக் கொடுத்துருக்குறேன். நான் அவங்களே அதை நான் கரெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் மிச்சம் சைடில் இருக்கிறதெல்லாம் நான் கரெக்ட் பண்ணிவிட்டு லிப் லைனரும் நான் கொடுத்த கலரை விட இன்னும் கொஞ்சம் டார்க் கலரில் லிப் லைனர் கொடுக்குறேன். நான் மெயினாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அடுத்து ஐப்ரோஸ் ஷேட் கொடுக்க போகிறேன். ஐப்ரோஸ் இவங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்போ நான் கண்ணு கீழே ஐலைனர் கொடுக்குறேன். கண்ணுக்குள்ளே ரொம்ப குட்டியாக லைட்டாக தான் கொடுத்துருக்குறேன். தென் நான் சொன்ன மாதிரி ஐப்ரோஸ் இவங்களுக்கு நான் ஜாயின் ஐப்ரோஸ் பண்ணுறேன். இது எப்படி சொல்கிறது, ரொம்ப பார்த்தா திரும்ப திரும்ப பார்க்கணுன்னு சொல்லி தோணும். அந்த மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி சம்டைம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொடுத்தோம்னா 2 ஐப்ரோஸையும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் கிடைக்கும். மற்றவங்கலேருந்து நாம் தனியாக யூனிக்காக தெரியுவோம். ஸோ அதனால் ஜாயின் ஐப்ரோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலாக உங்களுக்கான மேக்கப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸையும் பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். தேங்க்யூ.